அல்லது சரி அந்த நிறுவனத்து பேர் குறிப்பிட்டு தான் நிறுவனம் வந்து அவங்க மேலே வந்து சண்டை போட போகிறாங்க. நீங்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க? உடனே நாங்கள் சொல்லட்டோமா லாட்டரியும் மருமகனும் அப்படின்னு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை போர் அப்படி போய்கிட்டு இருந்தது வந்து இப்போ பார்க்குற அந்த பசங்களுக்கெல்லாம் அது புதுசாக இருக்கலாம் வந்து இந்த சட்டப்பேரவை புதுசாக இருக்கலாம். குறிப்பாக வந்து இன்னைக்கு ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் என்னங்க எங்களை வந்து பாஞ்சி அடிக்க வரீங்க நீங்கள்? இந்த வசந்தம் கார்த்திக் எம்எல்ஏ அவரும் அப்புறமா பூண்டி கலையரசன் அவர்களும் வந்து திருவாரூர் எம்எல்ஏ இப்படி பாஞ்சி அடிக்க வரீங்க. அவர் அண்ணன் ஏவாவால் தான் தடுத்து நிறுத்துறாரு. இது என்னங்க அப்படின்னு அவர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலையரசன் ஒரு கிட்டுன்னு சபாநாயகர் கிட்ட போறாரு வந்து. அதை தான் இந்த தம்பி கேமராமேன் தம்பி சொல்லாப்புல என்னண்ணா எப்படி போறாங்க சபாநாயகர் அப்படி முக்கியம். நம்ம கடந்த காலங்களில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா. 2023 பார்லிமெண்ட்டில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயம் பேசும்பொழுது 1989 ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் வைத்து நீங்கள் அவமானப்படுத்தினீர்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறுச்சுன்னு அங்கே பார்லிமெண்ட்டில் வச்சு சொன்ன பொழுது இதே திமுகவினர் அதெல்லாம் கிடையாதுங்க வந்து அந்த அம்மா நாங்கள் ஒன்றுமே பண்ணல, அவங்களா சும்மானா வந்து ஓன்னு கத்திக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஒரு ஆதாரம் இல்லை, உண்மையிலே ஆதாரம் கிடையாது. இப்போ இது டிவி கிடையாது, கேமரா கிடையாது, எதுவும் கிடையாது வந்து அவங்களா இது பண்ணிட்டாங்கன்னொடனே அதுக்கு அதிமுகவினர் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏங்க தலைவிரி கோலமாக கிழிந்த சேலையோடு அவங்க கவர்னர் தானே போய் பார்க்க போயிருந்தாங்க. அப்போதைய கவர்னர் வந்து பிசி அலெக்சாண்டர் பார்க்க போயிருந்தாங்க. இதெல்லாம் சட்டமன்றத்தில் பெருமளவில் நடந்த ஒரு விஷயம். உங்களுக்கு ஏங்க 1973 திமுக ஆட்சியில் இருக்குது. கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வர். எம்ஜிஆர் என்ன நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணுன்றாரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணுன்னே அப்போ வந்து சபாநாயகராக மதியழகன் இருக்கார். அவர் ஓகேன்ட்டார், எம்ஜிஆருக்கு ஓகேன்னு சொல்லிட்டார். கலைஞருக்கு பயங்கர கடுப்பாகி போச்சு. மறுநாள் வந்து என்ன பண்ணிட்டார், அவர் சபாநாயகராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் அவரை வந்து சபாநாயகர்ன்ட்டார். கடகடன் மதியழகன் போய் அவருடைய நாற்காலில் போய் உட்காந்துட்டார், சபாநாயகர் நாற்காலில் உட்காந்துட்டார். ஒரே அல்லோகலமாக இருக்குது. திமுக உறுப்பினர்கள் எம்ஜிஆர் மீது செருப்பை வீசினார்கள் அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தியே இருக்குது, தகவலே இருக்குது. அதோடு தான் அவர் வெளியே போய் நான் ஜெயிச்சுட்டு வந்து இதே சட்டசபைக்குள்ளே வரையா நான் வரேன் நான்